பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நியூவான அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து செக் பண்ணோம். ரொட்டீன் விசிட் தான். ஸோ இதான் நியூவான அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் லோகோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வரல. அப்போ லோகோ இருந்தப்போ, பழைய லோகோ இருந்தப்போ சில ஃபீச்சர்ஸ் இருந்ததை நியூ லோகோ வந்தோடனே தூக்குனாங்க இல்லையா, அதை கூட ரிப்ளேஸ் பண்ணாமல் அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ப்ளே ஸ்டோர்லையும். நியூவான அப்டேட் இப்போதைக்கு எதுவுமே வரல. கடந்த 2 மாதங்களாகவே இப்படி தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே நியூவான அப்டேட் வந்து இன்னும் பிஎஸ்என்எல் யூசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நியூவான ஐடியாலஜியை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் பிளான்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டீன் பிளான்ஸ் இன்னுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னுமே பேசிக்கான பிளான்ஸை தூக்காமல் இருக்காங்க. ஆனால் சில பிளான்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சில சேஞ்சஸும், அதாவது அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணாமல் டேஸை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே மைண்டில் வச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பிளான் அதே டேஸ் வேலிடிட்டியோடு தான் இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பெரிய மாற்றங்கள் நடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொட்டீனாக நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க பிஎஸ்என்எல் மாறினதுக்கப்புறம், ஆனால் சடனாக உங்களுக்கு தோணும் இப்போ தான் ரீசார்ஜ் பண்ணோம் அதுக்குள்ளேயே தீர்ந்துருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி யோசனைகள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பிளானோட ப்ரைஸ் அதே மாதிரி தான் இருக்குது, டேஸ் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில பிளான்ஸோட டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பிளான்ஸோட ஹைக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. மேபி பிஎஸ்என்எல்லோட 4G அண்ட் 5G ரோல் அவுட் ஆனிச்சுன்னா இந்த ப்ரைஸஸில் இன்னொரு இன்க்ரீஸ் இருக்கும், சின்ன ஒரு ஹைக் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ஜியோ ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணலாம்னு இப்போ இருக்காங்களாம். இப்போ அந்த நியூஸும் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் அந்த ப்ரைஸில் வந்து ஒரு டிக்ரீஸ் பண்ணலாம், ஏன்னா யூஸால் ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படிங்கிறத நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அந்த அளவுக்கு டிக்ரீஸ் நடந்துச்சு அப்படின்னா அதையுமே ஒரு வீடியோவை போடுவோம். ஸோ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு வச்சுக்கோங்க. நியூவான பிளான்ஸ் வந்திருக்கானும் ஒரு சின்ன விசிட் போட்டுக்கோங்க. இது பிஎஸ்என்எலுக்கு மட்டும் இல்லை, எல்லா நெட்வொர்க்ஸுக்குமே நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து பேசிக்கான ரீசார்ஜ் பண்ணும் போது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிஎஸ்என்எல்லில் ஒரு டாப் மோஸ்ட் பிளான் இருக்குது, அதை 3-4 டைம் நான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாமா, எனக்கு வந்து ஜியோவில் இருக்க மாதிரியே பிளான் விட்டு இந்த பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரீசார்ஜ் அப்படின்னு கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. எஸ், கண்டினியூ ஆகும். 3 ரீசார்ஜ் வரைக்கும் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். கரண்ட் ரீசார்ஜ் ஒன்று, இன்னும் 2 ரீசார்ஜ் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். கரண்ட் ரீசார்ஜ் முடிஞ்சவொடனே செகண்ட் ஆக்கல் பிளான் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அது முடிஞ்சவொடனே தேர்ட் ஆக்கல் பிளான் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜியோவில் வந்து ப்ரைஸ் ஹைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது பிஎஸ்என்எலுக்கும் பொருந்தும். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க. அண்ட் மற்ற பிளான்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. வேக்ஸ் பிளான்ஸில் இன்னும் வந்து பேசிக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 ரூபாயா இருக்குது. அதாவது சிம் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி 15 ரூபா, 23 ரூபா அண்ட் 31 ரூபா அண்ட் 45 ரூபா பிளான் வந்து இன்னும் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இது சிம்மை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓடிபி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த பிளான்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆல்சோ ரீசார்ஜ் பிளான்ஸுமே இன்னும் வந்து பேசிக்கானது எல்லாமே ஆக்டிவில் தான் இருக்குது. அதே போல் பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷலான ரீசார்ஜ் பிளான்ஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்ஸ்க்காக லான்ச் பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நெட்வொர்க்கில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா நெட்வொர்க்லையும் பிளான்ஸ் வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதான் நடக்கட்டும்.